இவங்க தானே 50-60 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு பாருங்க 70 வருடங்கள் ஆகுது. அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி நம்மள அந்த 2 திராவிட கட்சி தான் ஆட்சியில அதிகாரத்துல இருக்காங்க. அப்ப இந்த சாதிய மோதல திருநெல்வேலியில நீங்க சொன்னீங்கல்ல, அதை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தனிப்பட்ட மோதலை இவங்களே சாதிய மோதலா மாத்திடுறாங்க. அப்புறம் எந்த கொலை நடந்தாலும் கூலிப்படை தான் செய்யுதுன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு கூலிப்படையை இந்த காவல்துறையை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? நம்ம முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் காவல்துறையே இருக்குது. முதல்வர் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இப்படிதான் தம்பி, முதல்வர் யார் கட்டுப்பாடுனா எல்லாரும் சொல்றாங்க மனைவி கட்டுப்பாட்டுல இருப்பாரோ என்னமோ, எனக்கு தெரியல என்ன, அப்படிதான் சொல்றாங்க. முதல்வர் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? உண்மையில அவங்க ஓனர் மோடி ஐயா கட்டுப்பாட்டுல இருக்கிறாரா, யார் கட்டுப்பாட்டுல இருக்காருன்னு தெரியல. ஆனா தன்கிட்ட அதிகாரம் இருக்கு, அவரால் செய்ய முடியும். கூலிப்படை தான் அங்க செய்யுதுன்னு எளிதா போட்டுறாங்கல்ல, மன வேதனை இருக்கும்ல எங்களுக்குலாம். நாங்க என்ன விரும்பியா சண்டை போடுறோம் எல்லாரும்? உண்மையிலே கிடையாது அங்க எல்லா குடிகளா தான் இருப்போம். உண்மையிலே சொல்ல போனா குடிகள் சாதிங்கிறது விஷயமே இருக்காது. ஏன்னா நான் வளர்ந்துருக்கேன், அதனால என்னால உணர முடியுது. அப்படி பேச மாட்டாங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அத்தை சித்தி மாமன் முறை சொல்லி எந்த விழா, திருமண விழாவா, ஒரு வீட்டுல பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளா, அப்போ அழகா எல்லாரும் வருவாங்க. அத்தை சித்தி மாமா, கோயில் கொடை நடக்குதா, நாம அங்க போவோம், அவங்க இங்க வருவாங்க. எந்த வேறுபாடும் இல்லாம தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப அன்னை காலங்கள்ல இது அதிகமா இருக்குது. இதை தூண்டி விடப்பட்டு இது நடக்குது. இந்த ஆட்சி இவங்க அதுல நம்ம சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா தானே தான் சந்தோஷமா வாழ முடியுங்கிற அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா ஒரு குடிக்கு ஒரு தலைவனை உருவாக்கிடுவாங்க, இவங்களே உருவாக்கிட்டு அவங்களோட வாக்குகள் இருக்கு இல்லையா, அவரை வச்சு அவங்க வாக்குகளை வாங்குறது. இப்ப காவல்துறைக்கு நம்ம போறோம், ஒரு பிரச்சனை வருதுன்னா காவல்துறை யார் மேல உண்மையிலே தவறு இருக்கு, குற்றம் இருக்குன்னு சரியான முறையில விசாரிச்சு அதை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. அவன் என்ன பண்ணுவான், பாதிக்கப்பட்டவன் தனக்கு யாரும் இல்ல, காவல்துறையில சரியான நீதி கிடைக்கலன்னா சரின்னு தெரியும், நம்ம சாதிக்குள்ள போய் அவன் உண்மையில அடைக்கலம் போடலாம். சாதி தலைவன் அவன் தான் போய் காவல்துறையில பேசுவான், பண்ணுவான், நமக்கு செய்வான் அப்படின்னு போய் அடைக்கலமாகறவங்க தான் இங்க அதிகம். மற்றபடி இங்க யாரும் விரும்பி எதுவும் செய்யறதில்ல. இது திட்டமிட்டு உருவாக்கப்படுறதுதான் நான்